Hi friends, welcome to Murugan Vlogs. Friends, இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இன்னைக்கு நம்ம 1/2 kg பாஸ்மதி ரைஸும் 1/2 kg சிக்கன் வச்சும் அட்டகாசமான சுவையில் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி தாங்க செய்ய போகிறோம். இன்றைக்கி நான் சிக்கன் பிரியாணி ப்ரெஷர் குக்கர் தாங்க செஞ்சு காட்டியிருக்கேன். ரொம்ப எளிமையான முறையில் ஒன்றோட ஒன்று அரிசி ஒட்டாத ரொம்ப பளபளன்னு சூப்பரான அட்டகாசமான டேஸ்ட்டில் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி செய்யலாம் வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ மிஸ்ஸாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நமக்கு சிக்கன் பிரியாணி செய்ய என்னென்ன பொருட்கள் சரியான அளவில் வேணும்னு நான் சொல்கிறேன். முதல்ல பார்த்தீங்கன்னா 200 கிராம் வெங்காயம் நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு 3 பச்சை மிளகாய் தேவை. கூட ஒரு 200 கிராம் தக்காளி நான் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். கூட பார்த்தீங்கன்னா ஒரு அரை கை புதினா, அரை கை கொத்தமல்லி உருகி வச்சுருக்கேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தேவைங்க. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 kg பாஸ்மதி ரைஸு நான் ஒரு கப்பில் மெஷர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. எனக்கு சரியாக ஒரு கப்பு போல் வந்தது. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 1/2 kg சிக்கனை வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேங்க. இதுதானுங்க நம்மளுக்கு தேவையான பொருட்கள். இதெல்லாம் இருந்தால் டக்குன்னு நம்ம பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அரிசி ஊற வச்சிடலாங்க. நான் சரியாக இந்த கப்பில் எனக்கு 1/2 kg அரிசி இந்த கப்பில் கரெக்டாக வந்துச்சு. நீங்கள் எதில் அளந்துக்கணும்னு அளந்துங்க. வீட்டில் இருக்க டம்ளர் எதில் வேணால் அளந்துக்கலாம். நம்மளுக்கு தண்ணி அளவு தாங்க முக்கியம். நான் எனக்கு அந்த கப்பால் ஒரு கப்பு வந்திருக்கு. நான் தண்ணி ஊற்றி கழுவிட்டு இன்னொரு தண்ணியில் நம்ம ஊற வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சுருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியாக ஒரு 100 ml போல் எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. 1 கிலோக்கு 200 ml, அப்போ அரை கிலோக்கு 100 ml போல் நம்ம எண்ணெய் சேர்த்துக்கணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சி வந்தோடனே ஒரு 2 துண்டு பட்டை, 2 லவங்கம், ஒரு 2 ஏலக்காய், 2 பிரிஞ்சி இலை சேர்த்துடலாங்க. இந்த ஸ்பைசஸ்லாம் எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பச்சை மிளகாய் கீராத அப்படியே சேர்த்துக்கலாங்க. இது கூட நம்ம 200 கிராம் வெங்காயம் வெட்டி வச்சிருக்கோம்ல, இப்போ நம்ம அந்த வெங்காயமும் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுடலாங்க. வெங்காயம் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ணெயில் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதக்கி விட்டுருணுங்க. ஏன்னா நம்மளுக்கு பிரியாணி நல்லா ரிச் டேஸ்ட் கொடுக்குது அந்த வெங்காயத்தினால தாங்க. நம்ம இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் ஒரு 80% வெந்தால் போதும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த புதினா கொத்தமல்லி சேர்த்துக்கலாங்க. அரை கட்டு புதினா, கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துங்க. மீதி கொத்தமல்லி நம்ம லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா வெங்காயத்தோடு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. புதினா எண்ணெயிலே சேர்க்கும் போது நல்ல ஒரு ஃப்ளேவராக சூப்பராக எடுத்து கொடுங்க அந்த ஃப்ளேவரு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம கூடவே எடுத்து வச்சுருந்த ஒரு 3 டேபிள் ஸ்பூன் போல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. இது கிராம் கணக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு 2மே சேர்த்து ஒரு 50 கிராம் போல் இருந்தால் போதுங்க. இப்போ சேர்த்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாங்க. நல்லா வதங்கி வந்தவொடனே நம்ம எடுத்து வச்சுருந்த 200 கிராம் தக்காளியை நம்ம வெட்டி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துக்கலாங்க. இப்போது இது சேர்த்துட்டு நல்லா எண்ணெயிலே பெரட்டி விட்டுருங்க. நல்லா வதங்கி தக்காளி ஓரளவுக்கு நல்லா வெந்து வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளி வெங்காயம் வதங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு நம்ம நல்லா தக்காளி கொந்தி விட்டு வதக்கி விட்டுடலாங்க. இப்போ லைட்டாக மூடி போட்டு வதக்குனா தக்காளி கொஞ்சம் சீக்கிரமாக வெந்துடுங்க. மூடி வச்சு ஒரு 2 நிமிஷம் பார்த்திங்கன்னா நல்லா பூ போல் வெந்து வந்துட்டுருக்குங்க. தக்காளி நல்லா குழவாக வெந்து வந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு பிரியாணி வெங்காயம் தக்காளி மசாலா நல்லா வெந்து அழகாக பசை போல் வெந்து வரணுங்க. அதுதாங்க நம்மளுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டு கொடுங்க. சாதம் மசாலா எல்லாம் ஒன்று போல் வெந்து வரும், அதுக்காக தான். இப்போ பார்த்தீங்கன்னா இது கூட 1லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் போல் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. நீங்கள் தனி மிளகாய் தூள் சேர்த்தா தாங்க அந்த பிரியாணிக்கு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. எனக்கு 1 டேபிள் ஸ்பூன் போல் போதுமான அளவு மிளகாய் தூள் காரம், அதனால நான் 1 டேபிள் ஸ்பூன் போல் சேர்த்துருக்கேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 100 ml போல் தயிர் சேர்த்துக்கலாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்மளுக்கு பிரியாணிக்கு முக்கியமான பொருள் நெக்ஸ்ட்டு தயிர் தாங்க. தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்கன்னா நல்லா ஒரு தொக்கு பதத்துக்கு வந்துருங்க. பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். இந்த டைமில் நம்மளே வாஷ் பண்ணி வச்சு சிக்கன் சேர்த்துக்கலாங்க. 1/2 kg சிக்கன் நான் மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அந்த சிக்கன் சேர்த்துக்கலாங்க. சிக்கன் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கனு மசாலா வெங்காயம் தக்காளி எல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு தண்ணி அளவுங்க. இப்போ நான் ஒரு அரை கப்பு போல் மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். மீதி 1 கப்பு அப்புறமேட்டு சேர்த்துக்கலாம். ஏன்னா இப்போ கறி வேகத்துக்காக அரை கப்பு தண்ணி மட்டும் சேர்த்துட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஒரு 5 நிமிஷம் ஹை ஃப்ளேமு, ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சிங்கன்னா சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுங்க. பிரியாணி பதத்துக்கு பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் நல்லா சாஃப்டாக வெந்து வந்துடுச்சு. பார்க்கும்போது தெரிஞ்சு பார்த்தீங்களா உங்களுக்கு. இந்த அளவுக்கு சிக்கன் ஒரு 80% வெந்தால் போதுங்க. மீதி 20% நம்ம அரிசி சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரில் மூடி போடும்போது சீக்கிரம் வெந்துடும். நம்ம முதல்ல ஒரு அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டோம். இப்போ நம்மளுக்கு கறி நல்லா வந்துருச்சு. இப்போ மீதி இருக்க 1 கப்பு தண்ணி சேர்த்துக்கலாங்க. மொத்தமாக பாஸ்மதி ரைஸுக்கு 1 கப்பு பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப்பு போல் தண்ணி அளவுங்க. அதுதான் மெஷர்மெண்ட்டு. நீங்கள் வீட்டில் இருக்க டம்ளர் இல்லை டிஃபன் பாக்ஸு அதோடு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிண்ணம் எது கொண்டு நீங்கள் ஒன்றா பயன்படுத்தி நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஆனால் நம்மளுக்கு 1 கப்பு அரிசிக்கு 1.5 கப்பு போல் நம்ம தண்ணி சேர்க்கணும். அதுதான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா அரிசி சேர்த்துக்கலாங்க. நம்ம பாஸ்மதி ரைஸ் நம்ம முதல்ல ஊற வச்சுட்டு இருந்தோம். ஒரு தடவை கழுவிட்டு ஊற வச்சு அப்புறம் இன்னொரு தடவை
கழுவிட்டு தண்ணி சுத்தமாக இல்லாத வடிச்சிட்டு நம்ம இந்த டைமில் நம்ம அரிசி சேர்த்துக்கலாங்க. அரிசி சேர்த்துட்டோடனே நம்ம உப்பு செக் பண்ணிக்கலாம். உப்பு கம்மியாக இருந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த டைமில் உப்பு கண்டிப்பாக செக் பண்ணுங்க, இல்லைனா நம்மளுக்கு உப்பு தெரியாதே போயிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் போட்டு மூடிட்டு ஒரே ஒரு விசில் ஃபுல்லாக ஹை ஃப்ளேமு. விசில் வந்துட்டோடனே செகண்ட் விசில் இப்போ லோ ஃப்ளேமில் வச்சுட்ருக்கேங்க. லோ ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வரட்டங்க, அவள் தாங்க. மொத்தமாக 2 விசில் வந்தால் நம்மளுக்கு கரெக்டாக சூப்பராக வந்துங்க பிரியாணி. ஹை ஃப்ளேமில் ஒரு விசிலும் லோ ஃப்ளேமில் ஒரு விசில் வந்தால் நம்மளுக்கு பிரியாணி கரெக்டாக டம் ஆகிட்டு சூப்பராக வெந்து வந்துடுங்க. பார்த்தீங்களா ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிட்டோன்னே நான் டம் ஓப்பன் பண்ணிட்டேன். எப்படி இருக்குது பார்த்தீங்களா? செம்ம சூப்பராக நல்லா குச்சி நின்றுட்டுருக்குங்க அரிசி. இந்த பதமாக செஞ்சிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நம்மளுக்கு இப்போ பார்க்கறதுக்கு கொஞ்சம் இதுவாக இருக்க மாதிரி இருக்கும். நம்ம லைட்டாக கொஞ்சம் ஒரு சாப்பிடும்போது நம்ம பிளேட்டில் போட்டு சாப்பிடும்போது கரெக்டாக இருக்குங்க. நல்ல ஒரு நீளமான பாஸ்மதி ரைஸ் 1/2 kg சிக்கன் பிரியாணி நான் உங்களுக்கு கரெக்டாக சொல்லி கொடுத்துருக்கேன். நான் சொல்லியிருக்க மெஷர்மெண்ட்டோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. உங்களுக்கு அரிசியோட அளவும் தண்ணியோட அளவும் விசில் வைக்கிறது இது 3 தாங்க நம்மளுக்கு முக்கியமாக நம்ம பார்க்க வேணும். விசில் வந்து ஹை ஃப்ளேமில் ஒரு விசில், லோ ஃப்ளேமில் ஒரு விசில், 1 கப் அரிசிக்கு 1.5 கப்பு தண்ணி. இதுதாங்க பாஸ்மதி ரைஸ்க்கான அளவு. அவ்வளோதாங்க. நம்மளுக்கு ஈஸியான மெத்தடில் நான் பாஸ்மதி ரைஸ் சிக்கன் பிரியாணி சொல்லி தந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.